அதையும் சேர்த்து ஓகே. போர்டிங்கில் கொடுத்தோம்ல, அந்த லக்கேஜில் கொடுத்தாங்கல்ல, அவர் தான் போட்டு கொடுங்க கண்டினியூ. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ ஹாத்தமுன் நபியீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه عدد ما في الله صلاة دائمة بدوام ملك الله. أما بعد, எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏழு இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருளால் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களில் நாமும் ஒருவர் என்பதை உணர்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வுகளில் நாம் இருக்கின்றோம். எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான முயற்சிகளுக்கு பிறகும் இன்றும் காபாலயத்தை காண முடியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் வல்ல நாயன் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஞாபகப்படுத்தி அதுக்கப்புறம் நம்முடைய பாஸ்போர்ட்டுகள் எல்லாம் ஒப்படைக்கப்படும். முதலாவது வந்திருக்கின்ற ஹாஜிமார்களை வழி அனுப்புவதற்காக குடும்பத்தார்கள்லாம் வந்திருக்கீங்க. இது ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான ஒரு நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழரான தன்னுடைய தோழர்களை உம்ராவிற்காக மதீனாவினுடைய எல்லையில் வந்து அவர்கள் வழி அனுப்பி வைத்தார்கள். நமக்கு தெரியும், வரலாறுல ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு உட்பட ஒரு தலைமையில நிறைய பேரை வழி அனுப்பி வச்சாங்க. இன்னைக்கு நம்ம ஹாஜிமார்கள்லாம் போறதுக்கு நம்ம எல்லாம் வழி அனுப்ப வந்திருக்கோம்ல, அந்த ஹாஜிமார்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தன்சானி ஃபீ துஆஇக யா அஹி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தன்னுடைய தோழர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி, யா அஹி, என்னுடைய தோழரே, உன்னுடைய துவாவில் என்னை மறந்து விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவோ உயர்ந்த அந்தஸ்தை இருக்கிறாங்க. இந்த உயிருலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, உங்களுடைய துவாவில் என்ன மறந்துடாதீங்க. நகர் அங்கு என்ன கேட்டாலும் கொடுக்கப்படும் என்பதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை நமக்கு உணர்த்தி காட்டுறான். அதனால வந்திருக்கின்ற ஹாஜிமார்களை வழி அனுப்ப வந்திருக்கின்ற உறவுகள் நம்முடைய பெற்றோர்களிடம், நம்முடைய சகோதரிகளிடம், நம்முடைய தந்தையிடம், நம்முடைய உறவுகளிடம் சொல்லுங்கள், உங்களுடைய துவாவில் எங்களை மறந்து விடாதீர்கள். முதலாவது செய்தா அவங்க அங்க போய் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கின்றான். நிச்சயம் அதை கொடுப்பான். வாழ்க்கையில நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக இந்த உலகத்தில் அது கொடுக்கப்படும். எனவே முதலில் வந்திருக்கக்கூடியவர்கள் ஹாஜிமார்களிடத்தில் துவாவுக்காக வேண்டுங்கள். நீங்கள் வழி அனுப்ப வந்தது ஒரு அற்புதமான ஒரு சுன்னத்தை நிறைவேற்றியிருக்கின்றீர்கள். நிச்சயமாக அதற்கான கூலிகளும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் விரைவில் அந்த பயணம் உங்களுக்கும் கிடைக்கும். அல்லாஹ் நசீபாக்குவானாக. அதே போன்று ஹாஜிமார்களுக்கு நாம் உணர்வுபூர்வமாக இந்த நேரம் உணர வேண்டும். வல்ல நாயன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் முதலாக கட்டப்பட்ட அந்த இறை ஆலயத்தை அல்லாஹ் நம்மை அழைத்து செல்கின்றார். நபிமார்களினுடைய பாதங்கள் பட்ட அந்த இடத்திற்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மை அழைத்து செல்கின்றார். அது ஒரு அற்புதமான இடம். அந்த இடத்திற்கு செல்கின்றோம் என்கின்ற உணர்வை நாம் பெற வேண்டும். அந்த இடங்களில் கொடுக்க வேண்டிய கண்ணியங்களை இப்பொழுதிலிருந்தே நம்முடைய மனதில் நாம் தாங்க வேண்டும். அது உடையிலே, பேச்சிலே, வார்த்தைகளிலே, ஒவ்வொன்றிலேயும் அந்த கண்ணியத்தை பேணுவது ஆஜிமார்களாகிய உம்ராவிற்கு அழைக்கப்பட்ட நாமெல்லாம் அதை உணர்வை பெற வேண்டும். வல்ல நாயகம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாம் பஹ்ரைனில் போய் உம்ராவிற்கான நியத்து நம்ம வைப்போம். இப்போ அதற்கான உடைகள், குறிப்புகள் எல்லாம் நம்ம முடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் பஹ்ரைனில் போய் உம்ராவுடைய அந்த நியத் சொல்லித்தரப்படும். இன்ஷா அல்லாஹ் அதற்காக எல்லாரும் தயாராக இருங்க. உங்களுடைய பாஸ்போர்ட்டு கொடுக்கப்படுது. இந்த பாஸ்போர்ட்டும் அதே மாதிரி விசா காப்பி